பாருங்க, இந்த ரேட்டே போதும். சரியா? சார் வாங்க 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 வாங்க. நல்லா இருக்குல்ல சார்? கீழே தான் நல்லா இருக்கும். இந்த வரைக்கும் தண்ணி, இனிமேல் தண்ணி தான் எடுக்கணும்ண்ணே. இது தண்ணி வச்சே கொண்டு வந்துடலாம். இதுதான் லைட்டு, டார்க் லைட்டு. கிரையான்ஸில் கொடுத்தோம்ல, அது இந்த பக்கம் வந்து கொஞ்சம் டார்க் வேணும். ஸோ நோட்டை மாற்றி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, சரியா? ஸோ இங்கேயும் தண்ணி எடுத்தாச்சு, லைட்டாக போகிறேன் பாருங்க. தண்ணி சேர்த்தா லைட் ஆகிடும். இந்த இடம் ஹைலைட்டு, ஹைலைட்டு விட்டுட்டே பண்ணுறேன். சரியா? இனிமேல் இந்த ப்ரெஷ்ஷோட தண்ணி எடுத்து இந்த இப்படியே ஒரு குழாக போட்டே இருக்கணும். சரியா? ஒன்லி ரெட்டு தான் கொடுக்குது, வேறு கலரே கொடுக்கல. இனிமேல் இந்த ப்ரெஷ்ஷோட கலர் நிறைய இருக்குது, இதை கழுவிட்டேன். சரியா? நல்லா பாருங்க, தண்ணி லேசாக கொஞ்சோட தண்ணி எடுத்துக்கணும். இந்த ஒயிட்டை அணிஞ்சிடேன். இதை மெரிச்சு பண்ணியாச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஃபுல்லாக அடைச்சிடக்கூடாது. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னதுன்னா இதுக்கு பேர் ஹைலைட். சரியா? இப்போ ப்ரௌன் எடுத்துட்டேன். நீங்கள் ஆப்பிள் வாங்கி பார்த்து தெரிஞ்சிடும். கடையில் வாங்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் கொஞ்சம் டார்க் இருக்கும்போது நான் பாரு பார்த்தியா? அப்புறம் கீழே கொஞ்சம் டார்க் இருக்கும். நல்லா பாரு பாப்பா, டான்ஸ் ஆடாத. இதையும் கழுவிட்டேன். அப்புறம் எல்லோ, இதான் துணி வைக்கணும். இதுதான் துணி கப்பு கண்டிப்பாக இருக்கணும். எல்லாம் எடுத்தேன். ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு. ஆப்பிளில் வச்சு அந்த கோடு இருக்கும். இதுதான் பெயிண்டிங். இவ்வளோ வேலை இருக்குது. நம்ம சும்மா தோப்பை குண்டக்க மட்டும் ஆகக்கூடாது. இப்படி தான் ஆகணும். டார்க் கிரீன் கிரீனை பாருங்க. நமக்கு ரொம்ப தேவையில்லை. இருந்தால் இவ்வளோதான் தேவை. இந்த இடத்துல இவ்வளோதான் தேவை. இல்லைங்க, ஸ்டெம்மு ப்ரௌன் கலர் வரும். பட் ஆப்பிள் ஸ்டெம் வந்து க்ரீன் தான். சரியா? இந்த ப்ரௌன் எடுக்க நான் ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ண வரேன். சரியா? இந்த ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டெம்முக்கு லீஃப் இருக்குல்ல, லீஃப் சென்டரில் இந்த வரைக்கும் little black for shadow. லேசாக எடுத்தாங்க. இந்த பக்கம் லைட் வந்து அந்த பக்கம் தான் ஷேடோ வரும். அவ்வளோதான்.